எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. அதாவது இந்த வருடம் நடைபெற உள்ள குரூப் 4க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம ஏற்கனவே 5 வினாக்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்துருக்குறோம். இந்த காணொலியில் 10 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் வினா பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 9 பவர் 2 இன்ட்டு 18 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 16 இஸ் 9/2 பெருக்கல் 18/4 டிவைடட் பை 3/16 மதிப்பு என்ன? இப்போ என்ன பண்ணுறோம்னா, கீழே ரொம்ப கம்மியான மதிப்பு 3/16 இருக்குதா? அப்போ இதைய பாருங்கள், 9/2 பெருக்கல் 18/4 இன்ட்டு 3/16. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 9 இப்படி பண்ணிக்கலாங்களா, 3 ஸ்கொயர் பெருக்கல் 18 எப்படி எடுத்துக்கலாம், 9, அதாவது இப்படி பெருக்கலாம், 3 பெருக்கல் 3 பெருக்கல் 2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இதை 4 டிவைடட் பை, அடுத்து என்னது, இதை 3/16 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்னது, 2 4 3/4 பெருக்கல், இது தனியாக வந்துச்சுன்னா 3/4 பெருக்கல் 3/4 பெருக்கல் 2/4. இங்கே 3/16. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 12 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ அதாவது 2/4 டிவைடட் பை 3/16 பெருக்கல் கீழே கொண்டு வந்தால் 3/-12 வருமா? 4 4 8 8 4 12, அப்போ -12 வரும். அப்போ 2/4 3/16 கழித்தல் 12. அப்போ என்ன வரும், 3/4 2/4 டிவைடட் பை 3/4. அப்போ என்ன வரும், 2/4 16, 3/4 81. அப்போ இதுதான் இதுக்கு சரியான விடை. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இந்த சம் ரொம்ப ஈஸி தான். அல்லது இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பை இப்படி கூட கொண்டு வரலாம். பாருங்கள், 3/4 3/4 பெருக்கல் 3/4 பெருக்கல் 2/4 வச்சுட்டா, இந்த 3/16 அப்படி பிரிச்சுக்கலாம். 4 பெருக்கல் 3/4 பெருக்கல் 3/4 பெருக்கல் 3/4. இப்போ 3/4 3/4 3/4 3/4 3/4 கேன்சல். அப்போ 2/4 3/4 வரும். இந்த மாதிரியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணிக்கிங்க. அடுத்து இரண்டாவது சம் ஈஸியான சம் பாருங்கள். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. இப்போ இது என்ன பண்ணோம்னா பாருங்கள், 56 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 8 அப்படியே வச்சுக்கலாம், இந்த ரூட் 64 வெளியில் கொண்டு வந்தால் என்ன இன்ட்டு 8. அடுத்தது 56 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 2 8ல் ஒரு 8 வெளியில் எடுத்தால் இந்த இடத்து ப்ளஸ்ஸு, அதை மறக்கக்கூடாது, ப்ளஸ் 8. அப்போ 56 8 64. அப்போ 8. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு தான். இதை விட்டுட்டு வந்துடாதீங்க, என்னடா ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஈஸியான சம்மு. அடுத்து மூணாவது சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, 8 பவர் m = 32. இதை என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த 8 எப்படி எழுதலாம், 2 பவர் 3mன்னு எழுதலாமா? ஈக்குவல் டு இதை 2 பவர் 5ன்னு எழுதலாம். இப்போ மேலே 2 சமம். அப்போ என்ன பண்ணலாம், 3m சமம் 5. அப்போ mங்கிறது என்னது, 5/3. ரொம்ப ஈஸி தான். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சுங்களா இல்லைங்களா? வேணும் இன்னொரு ஸ்டெப், 8 இப்படி 2/3. அப்போ 3mனா இப்போ 2/3m சமம் 2/5. இன்னொரு ஸ்டெப் போட்டால் உங்களுக்கு புரியும். மூணாவது சம் முடிஞ்சு. அடுத்தது நாலாவது சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுறாங்க,
இப்போ இப்படியே எடுத்துக்கலாம். 0.25னா 6.25ங்கிறது 25 டைம். புரிஞ்சுங்களா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், 9ஆல் இது பண்ணால் 4×36.4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1. அதாவது மன்னிக்கும் 0.16. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், அதாவது 0 ஓ 9 6 54. அடுத்தது 0.4 இந்த 0.16னா 0.4ன்னு வரும். அப்போ 0.4 பெருக்கல் இங்கே பாருங்கள் போட்டுக்கலாம் 4.9 டிவைடட் பை 0.4 பெருக்கல் 25. இதை மறுபடியும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், 4.9 இதை வந்து முழுசாக பண்ண என்ன பண்ணும் 10ன்னு வரும். அப்போ 0.49ன்னு வருமா? அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், 0.7 பெருக்கல் 0.7, இதில் 0.7 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த சம்மு, ஒன்றுமே கிடையாது. அடுத்தது 5வது சம் பாருங்கள். இது என்ன பண்ணுறாங்க, த HCF ஆஃப் x² - 6x + 9 x³ மைனஸ் என்னது 27 இஸ் இதனுடைய மீப்பெரு காரணி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குதா, மன்னிக்கும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது என்னென்னா x - 3 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது இது வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா x³ மைனஸ் 3³ ஃபார்மேட் இருக்குது. இதை பிரிக்கும்போது என்ன ஆகும், x - 3 அதே மாதிரி x² + 3x + 9ன்னு வரும். அப்போ இதில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் x - 3 × x - 3. இது வந்து ஃபஸ்ட் இதுக்கு காரணிகள், இது வந்து ரெண்டாவது இதுக்கு காரணிகள் பாருங்கள். அப்போ இதில் என்ன காமனு, x - 3. அப்போ ஆப்ஷன் பி x - 3 தான் சரியான விடை. இது ஒன்றும் இல்லை, a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b² வரும். புரிஞ்சுங்களா? அதுதான் இது. கரெக்ட், a² + ab + b² கரெக்டு தான். அடுத்து 5 6வது சம். இது வந்து ரொம்ப ஈஸி, நேற்றுக்கே ஒரு சம் பார்த்தோம். இது என்ன பண்ணலாம், 25 வழியில் எடுத்தால் 5, அப்போ 5 11 16, அப்போ 16 வழியில் எடுத்தால் 4, 21 4 25, அதில் 5 31 5 36,
அப்போ இதுக்கு வந்து 6 58 ப்ளஸ் 6 எவ்வளோ 64 64 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8. இதை வேணால் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாகவே போட்டுடுறேன். அதாவது 58 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் முழுசாக போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 11. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 25 ரூட் பண்ண என்ன வரும் 5. அடுத்த ஸ்டெப்பு 58 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ப்ளஸ் இதுக்கு எவ்வளோ 11 5 16. அடுத்த ஸ்டெப் பாருங்கள் 58 ப்ளஸ் 31 ப்ளஸ் 21. இதை வந்து ரூட் எடுத்தால் 4. அடுத்து பாருங்கள் 58 ப்ளஸ் ரூட் 31 ப்ளஸ் ரூட் 25. 58 ப்ளஸ் ரூட் 31 ப்ளஸ் 5 ரூட் 58 ப்ளஸ் ரூட் 36. அப்போ என்ன வரும் 58 ப்ளஸ் 6 எவ்வளோ வரும் ரூட் 64. ரூட் 64 ஆன்சரு 8. அல்லது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். என்னென்னா பாருங்கள், இங்கே ப்ளஸ்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, 58 ப்ளஸ்னு இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்ன 64. அப்போ 64 8. அதே இந்த இடத்த 58 மைனஸ்னு இருந்துச்சுன்னு வைக்கவே, எதுக்கு முன்னாடி நம்பர் என்னது 49. அப்போ 7. ஸோ இந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அடுத்த நம்பரு, மைனஸ்னு வந்துச்சுன்னா முன்னாடி நம்பர். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர். இப்போ வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது இடத்துக்கு என்னது 5 இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் கியூ, அதாவது 2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 25 கழித்தல் 4. அப்போ என்ன 21 வரும். அப்போ 21 இந்த மாதிரி 25. அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஃபார்மேட். அப்போ ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 21 பெருக்கல் 21 எவ்வளோ 441 ப்ளஸ் 25 625. அப்போ என்ன வரும் 1066. அப்போ ஆப்ஷன் சி. இது 7வது சம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டோம், இதை டெரைவ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். புரிஞ்சுங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 8வது சம் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. நான் என்ன சொன்னேன் 74 ப்ளஸ்னு வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்ன 74க்குள்ள இருக்கிறது 64னா அப்போ அடுத்தது 81. அப்போ இதுக்கு சரியான விடை இதுக்கு ஆப்ஷன் டி 9. இது ஈஸி. அல்லது இப்படி போட்டு பார்த்தாலும் தெரியும். 16னா 4, 5 4 9னா 3, 22 3 25. அப்போ 5 44 5 எவ்வளவு 44 5 49. அப்போ 49னா 7. அப்போ 74 7 81. சரியாக வந்துருச்சுங்களா, முடிஞ்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து டக்கு டக்குன்னு போட்டே இருக்கணும். அடுத்து 9வது சம். 9வது சம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் 1 3 ப்ளஸ் 2 கீழ் பாருங்கள். இதை மட்டும் 2 ப்ளஸ் 1 கீழ் 2 என்ன வரும் 2 4 5/2 வருமா. அப்போ இங்கே 5/2 வச்சுக்கிறோம். அப்போ இதை மாற்றி எழுதணும்னா எப்படி எழுதலாம் 3 ப்ளஸ் இந்த 2 மேலே போச்சுன்னா என்னது 2 பெருக்கல் 2 கீழ் 5 வருமா. அப்போ 1 கீழ் 3 ப்ளஸ் 2 2 4 கீழ் 5 வருமா. இதை டெரைவ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் 5 3 5 5 4 19. 1 கீழ் 19 கீழ் 5. அப்போ என்ன வரும் இந்த 5 மேலே போச்சுன்னா 5 கீழ் 19. 5 கீழ் 19 எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ. ஆன்சர் இதுதான். புரிஞ்சுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சம். அடுத்து லாஸ்ட் சம், இந்த காணொலியோட லாஸ்ட் சம் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா 925 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மன்னிக்கும் மைனஸ் 225 ஹோல் ஸ்கொயர்
ஈக்குவல் டு 1000x. இப்போ எக்ஸினுடைய மதிப்பு கேட்குறான். அப்போ இது வந்து என்ன, இதை மாற்றி எழுதிக்கலாமா? அதாவது என்னென்னா ஏ மைனஸ், அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிறது. இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 925, பி வந்து பார்த்தீங்கன்னா 225, புரிஞ்சுங்களா? ஈக்குவல் டு என்னது 1000x, புரிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து கூட்டினா எவ்வளோ, 1150 பெருக்கல் இது எவ்வளவு, 925ல் 225 போச்சுன்னா 700 ஈக்குவல் டு 1000x. இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னா இதை இந்த பக்கம் கொண்டு வரலாம். 1150 இன்ட்டு 700 டிவைடட் பை 1000 என்ன பண்ணலாம், இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சுக்கலாம். மீதி என்னக்குது 7/10 இருக்குது. இப்போ அதை அப்படியே பெருக்கலாம். பெருக்கிட்ட என்ன வரும், 1150 பெருக்கல் 7 பெருக்குனா எவ்வளோ வரும், 0, 5 35, 11 77 3 80, 8050ங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8050 டிவைடட் பை 10ன்னு வரும். இந்த சைபருக்கு இந்த சைபர் அடித்தா எக்ஸ் ஈக்குவல் டு 805. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி மேக்ஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மேக்ஸ் வீடியோ வேணும், எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுடைய டீச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த காணொளி வரும். ஏன்னா இந்த ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 100 சம்மாச்சு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.